வணக்கம் 2018ல ரிலீஸ் ஆன படம் அந்தாதுன் அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே பெர்ஃபார்மன்சஸ் கொண்ட அந்த படம் இந்தியாவில் மட்டும் இல்லை சைனாலையும் மிகப்பெரிய ஹிட். கிட்டத்தட்ட 100 கோடி தான் மற்ற இடங்களில் கலெக்ஷன். ஆனால் சைனாவில் மட்டுமே டப்பிங் வெர்ஷனே 300 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் ஆக்டர் 3 நேஷனல் அவார்டும் அந்த படம் வின் பண்ணிச்சு. 2021ல் மேஸ்ட்ரோன்னு தெலுங்குலையும் பிரம்மம்னு மலையாளத்திலையும் அந்த படத்தை ரீமேக் பண்ணி ரெண்டுத்தையுமே டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்கும். 2019லேயே அந்தாதுன் படத்துடைய தமிழ் ரீமேக் ரைட்ஸை நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தோடைய அப்பா தியாகராஜன் வாங்கிட்டாரு. பட் படத்தோடைய ப்ரொடக்ஷன் பல காரணங்கள்னால லேட் ஆகி ஆரம்பித்து தடப்பட்டு 2022ல் தான் ஷூட்டிங்கே முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் அந்தகன் படம் ரிலீஸ் பற்றின அப்டேட் வருதோ இல்லையோ, அந்தகன் ஸ்டில்லை போட்டு பிரசாந்தோட விஷ் கண்டிப்பாக வந்துடும். இன்றைக்கி ஃபெஸ்டிவல்லாம் இல்லை, விஷயம் வரல, ஆனால் படத்தையே ஒரு வரையாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்தகன் பிரசாந்த் ஒரு பியானிஸ்ட், கண் பார்வை இல்லைன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. அவரை ஒரு நாள் பிரியா ஆனந்த் ஆக்சிடென்டலாக மீட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கஃபேல தினமும் பிரசாந்தை பியானோ வாசிக்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தனக்கு எல்லாரும் பாவம் பார்க்குறாங்க, நிறைய டிப்ஸ் கிடைக்குது, கண் தெரியாமல் பியானோ வாசிக்கிறேன்னு சொல்லும்போது நிறைய பாராட்டும் கிடைக்குதுன்னு பிரசாந்த் தொடர்ந்து தன்னுடைய பொய்யை கண்டினியூ பண்ணுறாரு. நடிகர் கார்த்திக் ஒரு நாள் பிரசாந்த் பியானோ வாசிக்கிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தன்னுடைய ஆனிவர்சரிக்கு தன்னுடைய வீட்டிலே வந்து ஒரு பிரைவேட் கான்சர்ட் மாதிரி வாசி தர சொல்கிறாரு. கார்த்திகோட வைஃப் சிம்ரன். அடுத்த நாள் பிரசாந்த் அந்த வீட்டுக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் கண் தெரியாதுன்னு சொல்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறாரு, சிம்ரன் இந்த கதையில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் அந்தகன். ஒரு படம் ரீமேக்கில் ஒர்க் ஆகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சரியான நடிகர்கள் தேர்வு, மேக்கிங், ஒரிஜினலில் ரொம்ப சிதைக்காமல் அந்த மூடையும் டோனையும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணோம். இதில் முதல் விஷயமான காஸ்டிங்கை இயக்குனர் தியாகராஜன் பக்காவாக பண்ணியிருக்காரு. பிரசாந்த் மட்டும் இல்லை, சிம்ரன், சமுத்திரகனி, கார்த்திக், ஊர்வசி, யோகி பாபு, கே.எஸ். ரவிக்குமார், பிரியா ஆனந்த், வனிதா விஜயகுமார்னு ஒவ்வொருத்தருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட ஒரிஜினலையும் பல ரீமேக் வெர்ஷன்ஸையும் பார்த்த என்ன மாதிரியான ஆட்களுக்கு வேறு செட் ஆஃப் நடிகர்கள் அந்த ரோல்ஸை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி தான் என்கேஜிங் ஃபேக்டராக இருக்கும். அது இந்த ரீமேக்கில் நல்லாவே இருக்குது. ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லணும்னாலும் எல்லாரையுமே சொல்லலாம். ஏன்னா ஃபெம் ஃபெட்டால் கேரக்டரில் சிம்ரன், லாட்ரி டிக்கெட் விற்கிற லேடியா ஊர்வசி, அவர் தம்பியா யோகி பாபு, போலீஸா சமுத்திரகனி, அவர் வைஃப் வனிதா விஜயகுமார், டாக்டரா கே.எஸ். ரவிக்குமார், கேர்ள் ஃப்ரெண்டா பிரியா ஆனந்த்னு எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. வனிதா விஜயகுமார், சமுத்திரகனி சம்பந்தப்பட்ட காட்சிகள்ல காமெடியும் கூட நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிரசாந்தை பற்றி தனியாக சொல்லலைன்னா அவரோட ரசிகர்கள் கோச்சிப்பாங்க இல்லையா, ஸோ சொல்கிறேன். பிரசாந்த் கடைசியாக சோலோ ஹீரோவா நடித்த படம் ஜானி 2018ல் ரிலீஸ் ஆச்சு. அந்தாதுன் 2018ல் ரிலீஸ் ஆச்சு. கனெக்ஷனை பார்த்தீங்களா? நடுவில் வினய விஜயராமா படத்தில் அண்ணன் ரோலுக்கெல்லாம் வந்ததை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆளும் கொஞ்சம் ஃபிட்டாக இல்லாத மாதிரி தெரிஞ்சது. பட் இப்போ நிஜமாவே பிரசாந்த் இஸ் பேக். நல்ல ஃபிட்னஸோட கொடுக்கப்பட்ட கேரக்டரை பிசுறு இல்லாமல் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. கண்ணு தெரிஞ்சும் தெரியாமையும் சட்டுன்னு அவர் மாத்திர ரியாக்ஷன்ஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே செம்ம டைமிங்கில் இருக்குது. இவ்வளோ நாள் டாப் ஸ்டார் ரசிகர்கள் வெயிட் பண்ணது வீண் போகலை. ரவி யாதவோட சினிமாட்டோகிராஃபி படத்தோட மூடுக்கேற்ற ஒரு டோனை விஷுவலாக கொண்டு வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணோடைய பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் லெட் டவுன் தான். அந்த கஃபேல வர பாட்டெலாம் சுத்தமாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான பாட்டு மாதிரியே இல்லை, உள்ளூர் மேடை கச்சேரிகளில் பாடுற பாட்டு மாதிரி இருந்துச்சு. பட் கார்த்திகோட சில ஹிட் பாடல்களில் பியானோவில் ப்ளே பண்ண விதமும், சந்திரனே சூரியனே பாட்டோடைய ரெண்டிஷனும், அந்த பாடல் தேர்வும் கூட சூப்பர். ஒரு கதை, அதில் எல்லாருமே கெட்டவங்க, அப்போ யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, அதுதான் இந்த அந்தகன். பிரசாந்த் கண் பார்வை தெரியலன்னு போய் சொல்கிற மாதிரி அவர் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஷேட்ஸ் ஆஃப் கிரேலியே இருக்கிறவங்க தான். பியானோ டியூனருங்கிற ஃப்ரெஞ்ச் ஷார்ட் ஃபிலிம் அடிப்படையாக வச்சு தான் இந்த திரைக்கதையை எழுதியிருந்தார் ஸ்ரீராம் ராகவனும் அவருடைய டீம் ஆஃப் ரைட்டர்ஸும். அந்தாதுன் முதல் வாட்டி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு பல வருஷங்கள் கழிச்சு திரும்ப அதோட ரீமேக்கை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃபேசினேட்டிங்காகவே இருந்தது. எப்படி இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்கன்னு நம்ப முடியல. படம் முழுக்க சின்னதாக நிறைய சர்ப்ரைசஸ், கேரக்டர்ஸ் கிரேவாக இருக்கிறதுனால நேச்சுரலாக இந்த கதையோடைய ஃப்ளோவில் இருக்கிற ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி, இப்படி எல்லாரும் கிரேவாக இருந்தாலும் யாருக்கு எந்த மாதிரியான ஆபத்து வந்தாலும் ஆடியன்ஸுக்கு ஒரு கத்தார்சிஸ் கிடைக்கிற மாதிரியான ரைட்டிங்னு ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் என்கேஜிங்கான ஒரு படம் அந்தாதுன். அந்தகனும் ஆல்மோஸ்ட் அதே எஃபெக்டை கொடுத்துருது. மேஜராக எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் 99% அப்படியே ரீக்ரியேட் பண்ணதும் ஒரு நல்ல முடிவு. அண்ட் அகைன் சிம்ரனோடைய காஸ்டிங் தான் மற்ற அந்தாதுன் ரீமேக்ஸுக்கும் இந்த தமிழ் ரீமேக்குக்கும் இருக்கிற முக்கியமான டிஃபரன்ஸ். சிம்ரன் நடிப்பில் பொழந்து கட்டிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதே பிரசாந்தோட அவங்க சேர்ந்து நடித்த பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் இதை விட சிறப்பான வில்லத்தனம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேரக்டரில் அவங்க சரியாக ஃபிட்டினாக இருக்காங்கிறதே பாதி சக்ஸஸ். அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த கேரக்டரை அவங்க ஃபுல்லாக ஓன் பண்ணி நடித்த விதம் மீதி சக்ஸஸ். தென் ஹிந்தியில் வந்த மாதிரி மெட்டாவா நிஜமாவே கார்த்திக் மாதிரி ஒரு நடிகரை சிம்ரன் ஹஸ்பண்ட் கேரக்டர் நடிக்க வச்சதும் ஒரு நல்ல டிசிஷன். கம்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக எனிடே அந்தாதுன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. குரூஷியலான மர்டர் சீனோடைய ஸ்டேஜிங், பர்ஃபார்மன்ஸ், எடிட், மியூசிக்னு அந்தாதுன்ல இருந்ததில் பாதி இம்பாக்டை மட்டுமே அந்தகன் தருது. தென் இன்னும் சில முக்கியமான மொமெண்ட்ஸோட ஷார்ட்ஸோட ஸ்டேஜிங்கும் டயலாக்ஸ் எழுதப்பட்ட விதமும் கண்டிப்பாக இந்த அந்தகனில் பெட்டராக இருந்திருக்கலாம்.
பர்டிகுலராக படத்துடைய அந்த லாஸ்ட் ஷாட் அண்ட் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி சிஸ்டீராம் வாய்ஸில் ஒரு பாட்டு வருது, 2 லைனில் முடிஞ்சிரும்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கு, அதையும் தவிர்த்துருக்கலாம். பட் நவர்தலஸ் இந்த அந்தகன் ஃபெய்த்ஃபுல் டு த ஒரிஜினல் ரீமேக், ஒரிஜினல் படத்தையும் அதோடைய மற்ற வருஷன்ஸையும் பார்த்த எனக்கு இந்த படம் போர் அடிக்காமல் என்கேஜிங்காகவே போச்சு. ஸோ அப்படி பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும், என்ஜாயபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோடைய தீம், சப்ஜெக்ட், சில இன்டென்ஸான காட்சிகளுக்காக இது என் பார்வையில் யூஏ கூட கிடையாது. 16 வயசு கீழே இருக்கிறவர்களான படம் இது கிடையாது. அது மைண்டில் இருக்கட்டும்.